தந்தை, மைந்தன், தூய் ஆவியருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மயிலாடி மண்ணிலே ரெங்கல்டோவே மிஷனரி அவர்கள் கால் பதித்த தினம் ஏப்ரல் 25ஆம் நாள். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து மகிமைப்படுத்துகின்ற வண்ணமாக கீர்த்தனை பாடலெண் 19 இணைந்து பாடுவோம். கீர்த்தனை பாடலெண் 19. பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. 19வது கீர்த்தனை பாடல். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பாரன் எம்மை, நீடித்த காலமதாக பாரன் எம்மை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே, பாரனை கொண்டாடி துதி தினமே. பாரனை கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னர் செப்பின தேவபரன் இந்த காலத்தில் மார்க்கமதாக குமாரனை கொண்டு வாழுத்தின அன்பை தியானித்து பாடி துதி மனமே, பாரனை கொண்டாடி துதி தினமே. பாரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தோலையில் கிடந்த புறசாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்முடைய மைந்தர்களாக்கிய சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே, பாரனை கொண்டாடி துதி தினமே. பாரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்கரநேக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள், இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தரை பாடி துதி மனமே, பாரனை கொண்டாடி துதி தினமே. பாரனை கொண்டாடி துதி தினமே. சிறப்பான இந்த நாளிலும் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 52வது அதிகாரம் வசனங்கள் 7வது வசனம் துவங்கி 13வது வசனம் வரையிலும். ஏசாயா 52வது அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 13 வரையிலும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே,
அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமானவராய் இருப்பார் என்பவைகளே படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் படித்தாயிற்று. பிதாவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, 200 ஆண்டுகளுக்கு முன்னே நம் மயிலாடி மண்ணிலே 1806ஆம் ஆண்டு 25வது நாள் பாதங்களை பதித்த மேற்கு ஜெர்மானிய அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகின்ற ரிங்கல்டோபே ஐயர் அவர்களுடைய அந்த இறைப்பணி ஆரம்பத்தின் மயிலாடி திருச்சபையின் அந்த நாளை நாம் நினைவு கூறுவோம். சிறப்பாக ஆண்டாண்டு காலமாக நாம் எல்லாரும் பேராயமாக ஆசரிக்கின்றோம். நம்முடைய இந்த நிகழ்வு இன்று நினைவு கூறுதல் நிகழ்வாக இருக்கட்டும். ரிங்கல்டோபே ஐயர் அவர்கள் 1806ஆம் ஆண்டு ஏப்ரல் 25வது நாள் இங்கே வருகின்ற வேளையிலே அவரை மனமோர்ந்து வரவேற்ற மகாராசன் வேதமாணிக்கர் தேசிகர் அவர்களுடன் கூடவே இருந்த இறை மக்கள், இறை அடியவர்கள் ஒவ்வொரு நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நாளை தினம் இந்த அரசு ஆணையினால் நாம் சமூக இடைவெளி வைத்து இந்த நிகழ்வை நடத்துகின்றோம். நாளை 6:30 மணிக்கு பேராயருடைய தலைமையின் கீழ் இங்கே நம்முடைய திருச்சபையிலும் பதிவு செய்யப்பட்ட அந்த டெலிகாஸ்ட் நாளை 6:30 மணி முதல் இடம்பெறும். டிவிகளிலே நம்முடைய இல்லங்களில் இருந்து பார்த்திடலாம். எல்லாருக்கும் ஆண்டவருடைய தெய்வீக காவலும் கருணையும் கூட இருக்க ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இங்கே தியாகம் செய்த மகான்மார்கள், போதகர்கள், மூப்பர்கள், பெரியவர்கள், ஆண்டவருக்கென்று சான்றுகளாய் விளங்கின எல்லாரையும் நாம் நினைத்து நினைவு கூறுவோம். அன்றும் இன்றும் என்றும் என்றென்று ஆண்டவருடைய கிருபை கிரியை வரலாற்றில் சிறந்து விளங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே அற்புதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, அதிசயங்கள் இடம்பெறுகின்றன. ஆண்டவரால் அழைப்பு பெற்றவர்களுடைய அனாதி ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறி வருகின்றன. இவைகளை மனதில் கொண்டு நாம் ஜெபிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக கர்த்தாவே, அமைதியான இந்த காலை வேளைக்காக நாங்கள் தம்மை நன்றியுடன் துதிக்கிறோம். பூர்வீக நாட்களை நினைத்து பாருங்கள் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீர். உங்கள் பெற்றோரை கேளுங்கள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். மூப்பரை கேளுங்கள், அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்கின்ற வார்த்தைகளினுடைய நாங்கள் அந்த நிலைகளை நினைவூர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, உலக பரவலாய் பரவி வருகின்ற அந்த தொற்றினால் இன்று நாங்கள் ஒருவேளை சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரவர் இல்லங்களில் இருந்து கொண்டும் இந்த ஆலயத்திலும் நோக்கி பார்க்க ஆண்டவர் ஒரு வேளை கூட அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த திருச்சபைக்காக வருகின்றோம். 3 பெரும் பேராயங்களுக்கு முதற் திருச்சபை, முதற்கனி மகாராசன் வேதமாணிக்கர், குமரி அப்போஸ்தலர் ரிங்கல்டோபே ஐயர், அவரை முன்பின் தெரியாத தேசத்திலிருந்து திசையிலிருந்து இங்கு கூட்டி கத்த கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இங்கே இது நான் தங்கும் ஸ்தலம், இதனை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் எங்களோடு பேசுகிறேன். ஆண்டவருடைய அநாதி திட்டங்களும் தீர்மானங்களும் இங்கே இருக்கட்டும். சமாதானத்தை கூறி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று
சியோனுக்கு அறிவிக்கின்ற சுவிசேஷகனின் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்று ஏசாயா 8ஆம் நூற்றாண்டிலே சொல்லி சென்றாரப்பா. அவைகளை நாங்கள் இந்த இடத்திலே இப்பொழுது நினைவு கூறுகின்றோம். இந்த வார்த்தைகளை நிலைநாட்டின சமாதான காரணத்தாமே எங்கள் திருச்சபை வரலாற்றிலும் கூட இருந்தேன். இந்த திருச்சபையின் ஸ்தாபகர்கள், பெரியவர்கள், மூப்பர்கள் அன்று தொடர்ந்து இன்று வரையில் செயலாற்றுகின்ற திருச்சபை செயற்குழு உறுப்பினர்கள், ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவருக்கென்று உழைக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், சகோதர சகோதரிமார்கள், குடும்பத்தின் பெற்றார், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருக்காக துதிக்கிறோம். மேலை நாடுகளிலும் படித்தும் வேலைகள் பார்த்து கொண்டும் பிற மாவட்டங்கள் மாநிலங்களில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் இந்த வேளையில் பாதுகாத்து பராமரிக்கிறோம். வரும் நாட்களிலே நாங்கள் கர்த்தருடைய பரிசுத்த சன்னதியிலே சபையிலே கர்த்தர் செய்திருக்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அநாதி காலமாய் வாழ்கிற தெய்வத்தை நாங்கள் அறிவிக்க ஆராதிக்க அருள்தார். இப்பொழுதும் எங்கள் திருச்சபை மக்கள் அன்பின் உறவாக ஆசரிக்கின்ற இந்த உணவு பண்டிகை ஆசீர்வதி. அதனை இல்லங்கள் தோறும் கொண்டு கொடுக்கின்ற தம்முடைய பிள்ளைகள், அதற்காக பாடுபடுகிறவர்கள், ஈடுபடுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், ஆலோசனை சொல்கிறவர்கள், ஆதரவாயிருக்கிறவர்கள் எல்லாருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பண தேவைகளை கர்த்தர் நிறைவாக்கி வருகிறீர். இன்னும் நம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். பசி பட்டினி பண கஷ்டங்களையும் மாற்றும். என்னுடைய சமாதான மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உண்மையில் விலகாதிருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் டோபே ஐயர் அவருடைய ஆன்மாவுக்கு ஆண்டவர் தாமே சாந்தியும் இளைப்பாறுதலும் அருள்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் வீழ்ந்து சத்ததே ஆக அது பலன் கொடுக்கும். அப்படி ஒரு கோதுமை மணியாக இந்த தேசத்திலே கர்த்தர் அவரை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவரே, அது பரலோகத்தில் தங்க எழுத்துக்களில் பொறிக்கப்படும். ஜீவனுள்ள தேசத்திலே பரம சபையில் அவருக்கு நல்ல பங்கை பாக்கியத்தியார் மகாராஜன் வேதமாணிக்க இந்த ஆலயத்திற்கான இடங்களை எல்லாம் கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவரையும் அவருடைய ஆண்டவரே ஆன்மா சாந்தியடையும். குடும்பத்தின் அங்கத்தினர் எல்லாரையும் ஆண்டவர் தம் மக்களோடு ஆசீர்வதிக்கிறார். இன்றும் குடும்பத்தின் அங்கத்தினர் வாழ்கிறார்கள், அவர்களை ஆசீர்வதி. பேசும் ஆண்டவரே, இது அற்புதங்கள் நடக்கிற இடங்களாக இருக்கட்டும். இந்த இடத்திலே வருகிற பசி பட்டினி பண கஷ்டங்கள் வியாதி வறுமை சிறுமைகள் மாறி வேதனை நீங்கி சுகமாயிருப்பாக என்று சொல்லுகிற அதே அனுபவம் சீலோவம் பெதஸ்தா குளம் போல எருசலேம் போன்ற இந்த இடத்தை ஆக்குவீராக. ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம் பேராயம் எங்கும் ஆண்டவரே, தென் கேரளா, கொல்லம், கொட்டாரக்கரார் பேராயங்கள் இன்று இதனை நினைவுறுகின்றன. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உலகமெங்கும் சித்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற உன்னர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த திருநாளை ஒட்டி நாங்கள் எங்கள் சபையின் அந்த எங்கள் டோபே நினைவு நாளை ஆசிரிக்கின்றோம். இயேசு அம்மன் மகிமை அல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம். செம்மையானவர்களின் சபையிலும் சங்கத்திலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக குற்றங்கள் குறைகள் மாற்றி மன்னித்து ஆண்டவர் முற்றுமுடிய தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க பணிந்து வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்றும் என்றும் இனி வரும் சதா காலங்கள் நம் எல்லாரோடும் நின்று நிலவுவதாக. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. எல்லாரும் சந்தோஷத்தோடு சென்று வருவோமாக. ஆம்.